ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ இன் மதுரையில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் எந்த ஷாப் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மாயாண்டி மட்டன் ஸ்டாலுங்க. இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்னிங்கில் வந்து ஒரு மட்டன் ஸ்டால் ஆகும். அதாவது காலையில் வந்து கறி கடை, மதியமும் நைட் வந்து ஒரு ஹோட்டலுங்க. அதுவும் நைட்டில் தான் வந்து இந்த கடையோட செம்ம ஸ்பெஷல்னு சொல்லலாம். வகை வகையாக இருக்குதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன் தாங்க. மேக்ஸிமம் நான் மதுரையில் பார்த்தப்போ மட்டன் தான் வந்து நிறைய இருக்குது. சிக்கன் வந்து ரொம்ப கம்மி தான். மட்டனில் ஒரு நல்லி வச்சுருக்காங்கனால இவ்வளோ பெருசாக இருக்குது அந்த நல்லி. அதாவது ஒரு நல்லி சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடும் போது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய நல்லியாக இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தாங்க இருக்குது. எதுவுமே ரொம்ப அதிகமான ப்ரைஸ் அது மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் அதான் தானே சொல்கிறேன் நான். ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். நம்ம சென்னையில் இவ்வளோ பெரிய சைஸ் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இங்கே வந்து இவங்க மட்டன் ஸ்டால் நடத்துறதுனால இது வந்து இவங்களால் வந்து அஃபோர்ட் பண்ணி நல்லா பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுனா மட்டனில் வந்து கோலா உருண்டை, நல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்ஸு, காடி சாப்ஸு, நாட்டுக்கோழி, மண்ணீரல்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குதுங்க. எவ்வளோ வகையான இதெல்லாம் இருக்குது. கறி தோசை சூப்பராக இருக்குது. அதுவும் கொத்து பரோட்டா போடுறாங்க பாருங்க. 15-20 சொல்லி தான் கொத்து பரோட்டா போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கொத்து பரோட்டா வருது. ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து கொத்து பரோட்டான்னு சொல்லல, இந்த ஊரில் வந்து செட்டுன்னு சொல்கிறாங்க. அது கொத்து பரோட்டாவோட பேர் வந்து செட்டாக போட்டு வச்சு அடிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கடை வந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலி. நம்ம இந்த கடை தான் வந்துருக்கோம். யாராவது உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஓனரே கடை தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படிங்களா போகலாம். ஆனால் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? ஆனால் நம்ம கடை பேர் என்னண்ணா? மாயாண்டி மட்டன் ஸ்டால். மட்டன் ஸ்டாலில் என்னென்ன கிடைக்கணும்? கிடைக்காதே இல்லை, கிடைக்காது. என்னென்ன இப்படி ஒரு வேலை சொன்னேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? தலைக்கறி, குடல், சுக்கா, ஈரல், நெஞ்சு, நலிக்கறி, நாட்டுக்கோழி, வேற மட்டன் மூளை இருக்குது, செவரட்டி இருக்குது, வெங்காயக்கறி இருக்குது, முட்டைக்கறி இருக்குது, ஆட்டுக்கால் இருக்குது, கிட்னி இருக்குது, மாங்காய் இருக்குது. மாங்காய்னா என்னன்னா? அள்ளிக்கறி, நெஞ்சு கறி. ஓகே. எப்படின்னா இவ்வளோ ஐட்டம் கொடுக்குறீங்க? திடீர்னு இப்படி கேட்டால் என்ன இல்லைண்ணா, ஒரு எல்லாமே தனித்தனியாக பார்த்தா தனித்தனியாக தான் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக பாட்டில் என்ன பார்த்து இருக்குது அப்படி எல்லாமே கிடைக்காத ஒன்று நுரையீரல் மட்டும் தான். எல்லாமே இருக்குது. நுரையீரல் மட்டும் கிடைக்காது. என்ன விலை நான் கொடுக்குறீங்களா? ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டன் எல்லாமே 130 ரூபா ஸ்டார்டிங் மட்டன். நல்லி மட்டும் 200, செவரட்டி 140. இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு மாறிக்கிட்டே போவோம். அது எப்படின்னா 130. இங்கே முக்கால்வாசி 130 தான். முக்கால்வாசி 130 தான். ஓகேண்ணா. கறி தோசைலாம்? கறி தோசை 210 ரூபா. 210. என்னென்ன வேற என்ன கறி தோசை இருக்கு? சிக்கன் கறி தோசை இருக்கு, மட்டன் கறி தோசை நார்மலாக போடுறது, இப்போ குடல் கறி தோசை இருக்கு, மூளை கறி தோசை இருக்கு, கால் கறி தோசை இருக்கு, தலைக்கறி கறி தோசை இருக்கு. இதில் வெங்காய கறியில் கறி தோசை போடுவோம். எல்லாத்துலேயும் நம்ம என்ன ரெடி பண்ணுறோமோ எல்லாத்துலேயும் கறி தோசை போட்டு கொடுக்க முடியும். ஓகே. இங்கே குழந்தைங்க நம்மகிட்ட நிறைய இருக்கு. அதனால நிறைய குழம்பு இருக்கு நம்ம கிட்ட. இல்லைன்னு சொல்லவும் முடியாது. மினிமமாக எத்தனை குழம்புங்க? ஒரு 2 குழம்பு கொடுத்துருவோம். வெறும் 2 பரோட்டா அவனால 2 குழம்பு தாராளமாக கொடுத்தோம். ஒரு கிரேவி ஒன்று, ஒரு குழம்பு ஒன்று கொடுத்துருவோம். இது போக சைடிஸ் ஆகும்போது அடிஷனல் ஆகும்போது அது 4 குழம்பு அது கணக்கு வந்துடும். ஓகே. என்னென்ன குழம்பு இருக்குண்ணா? ஆக்சுவலாக தலைக்கறி, குடல், சுக்கா, வேற ஈரல், நாட்டுக்கோழி இருக்கு, நல்லிக்கறி கிரேவி இருக்கு, ஆட்டுக்கால் குழம்பு இருக்கு. இது போக தனியாக ஒரு கிரேவி இருக்கு. தனியாக இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், எல்லாமே பெப்பர் எண்ணெயில் மட்டுமே மாட்டாங்களே, வெறும் பெப்பர் தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம். ஏன்னா மிளகு, சீரகம். ஏன்னா வேற ஃப்ளேவர் அது மாறிடும். வேற எதுவுமே நான் பார்க்கல. மிளகா அப்படி போடும்போது அதுக்கு இன்னும் தனியாக உரப்பு வந்துடும். பெப்பர் போடும்போது அதோட ஃப்ளேவர் தனியாக இருக்கும். அந்த போட்டும் செய்வோம், இது போட்டும் செய்வோம். இங்கேயாவது முக்கால்வாசி எல்லாமே பெப்பர் ரோஸ்ட் மட்டும்தான். எல்லாமே பெப்பர் தான். எல்லாமே பெப்பர் ரோஸ்ட் தான். ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பேச்சு மாறும். முட்டை போட்டா சொல்லுவாங்க, கொத்து போட்டா சொல்லுவாங்க, செட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால மாறிட்டே இருக்கும். அது எப்படின்னா அவ்வளோ குவான்டிட்டி அப்படியே அடிச்சு தள்ளாது அந்த மியூசிக் போட்டுட்டு அது அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கு. இப்போ போட்டாங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி 10-15 போடுறீங்க. நார்மல் பிரைஸ் இட்லிலாம் இல்லைண்ணா? இட்லியில் 7 ரூபா, பரோட்டா 15 ரூபா, தோசை 30 ரூபா, ரைஸ் 3 ரூபா. ரைஸ்லேயே மட்டன் ரைஸ் இருக்கு, சிக்கன் ரைஸ் இருக்கு, ஈரல் ரைஸ், குடல் ரைஸ். குடல் ஈரலாமா? இப்போ ரைஸ் இங்கே தானே கேள்விப்படுறேன். நம்ம சமையல்ன்றது அவங்கவுங்க கற்பனையில் உருவான சமையல் தான். எல்லாமே இப்படிதான் செய்யணும்னு கிடையாது. நம்ம யூஸ் பண்ணி நல்லா இருக்கா அப்போ கஸ்டமர் கொடுக்கலாம் தாராளம். அவ்வளோதான். சூப்பர். முடிஞ்ச அளவு நம்ம பொருள் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். நம்ம சாப்பிட்றப்போ ஒரு பொருள் போடுறோம், நம்ம சாப்பிட்டு நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா தான் அடுத்த கஸ்டமர் கொடுப்போம். அந்த மாதிரி கடை டைமிங் என்னென்ன? காலைல மதியானம் 11 மணி
ஸ்டார்ட் ஆயிரும். மினிமம் 12 மணி, 12 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும். லொகேஷன் எங்கண்ணா இது கரெக்டாக இது? அண்ணா தோப்பு, நம்ம எல்ஐசிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு, ரயில்வே பாலக்கு எய்த்தாப்புல. நான் இங்கே சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி வந்துருக்கேன். நான் இங்கே தான் பக்கத்தில் ஸ்கூல் படித்தேன். அப்போலேருந்து இங்கிட்டு வரும்போதெல்லாம் வருவோம். நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே சூப் சாப்பிட வருவோம். சாப்பாடு எதுனாலும் புரோட்டா எதுனாலும் இங்கே தான் வாங்குவோம். சரி, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இங்கே வந்து சூப்பு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே வந்து டேஸ்ட்டு வந்துட்டு இங்கே சூப்லேருந்து எல்லாமே இருக்கா? எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. கோலா உருண்டை, சிக்கனு, சாப்பாடு. மத்தியானம்லாம் வந்தீங்கன்னா சாதம் இருக்கும், மீன் குழம்பு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அதுக்கு தக்கன விலையும் நல்லா. விலை கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? விலை அதான், விலைக்கு தக்கன சாப்பாடு நல்லா இருக்கும். இங்கே வந்துட்டு குவாலிட்டி இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சாப்பாடுல நைட் டின்னர் வந்தால் என்ன ட்ரை பண்ணுவீங்க? இங்கே வந்து புரோட்டா சாப்பிடுவோம். புரோட்டா நல்லாயிருக்கும். சால்னாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சால்னாவே தனியாக குடிக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சூப் சாப்பிடுவோம், ரத்த பொரியல் இந்த மாதிரி சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். நன்றி. கேட்கலாமா? நீங்கள் சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? நம்மளும் இந்த ஏரியா தான், பக்கத்து ஏரியா தான் ஃபுல்லாருமே. இவங்க காலைல வந்து கறிக்கடை போடுவாங்க. மற்ற நேரம் மதியத்துலேருந்து காலைல டிஃபனு, மதிய சாப்பாடு போட்டுருவாங்க. இங்கே கோலா உருண்டை இதெல்லாம் நைட்டு வந்து இருக்கும். தலைக்கறி உங்கள்கிட்ட இருக்குது, செவரொட்டி, எல்லா ஐட்டமுமே ஆட்டில் உள்ள எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். எல்லாமே ரேட்டும் வந்து நார்மல் ரேட் தான், அதிகமான ரேட்டும் கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கான ரேட்டு மீடியமான ஆள்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த கடை மாயாண்டி கடை நல்லாயிருக்கும். சாப்பாடு ஆமாம், எல்லா பேருமே வருவோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா, எங்கள் ஏரியாவே இதுதான். இந்த ஏரியாக்காரங்க தான் நாங்கள். நம்ம ஏரியா அப்படியே பக்கத்து ஏரியா. அவரை மகேஷ் எங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரியும், அவங்க அப்பா தெரியும், எல்லாருமே தெரியும். எல்லாருமே இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கனால சாப்பாடு எல்லாமே நல்லி சாப்ஸு எல்லாமே இருக்கும். எல்லாமே டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இவங்க வந்து காலையில் மட்டன் ஸ்டால் போடுறாங்க. இவங்களோட பிராண்டு தான் எல்லாமே. ஆடு உரிச்சு, ஆமாம், ஆடு எல்லாமே இவங்க உரிச்சு தான் இது பண்ணுறாங்க. வெளியிலேருந்து இவங்க வாங்கி போடலை, அதனால நார்மல் ப்ரைஸ். இப்போ வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க கூட போடுவாங்க ரேட்டு. இவங்களே செய்கிறனால நார்மல் ப்ரைஸ் சாப்பிட்றோம். சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்குது. நாங்கள்லாம் சாப்பிட்றோம்ல, சூப்பு சாப்பிட்றோம், தலைக்கறி சாப்பிடுவோம், செவரொட்டி தலைக்கறி எல்லாமே 110 ரூபா தான் வரும் ஒரு ரேட்டு. இப்போ நம்ம பெரிய கடையில் போய் சாப்பிட்டோம்னா 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா சொல்லுவாங்க. ஒரு தலைக்கறி எடுத்துக்கிட்டாலும் சரி, செவரொட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது 2000 ரூபா. இந்த மாதிரி 250 ரூபா, 300 ரூபா சொல்லும் போது நம்மளுக்கு ரேட் கூட தெரியும். இதுனா நார்மல் ரேட்டு, மிடில் கிளாஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நார்மலான ரேட்டு, அது நல்லா இருக்கும். அதுதான் ஒன்று. நன்றிண்ணா, சாப்பிடுங்க. இங்கே நான் 5-6 வருஷமாக வந்துருக்கீங்க. கோலா உருண்டை, சூப்பு, ரத்த பொரியல் எல்லாம் நல்லா இருக்கும் இங்கே. நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க? என்ன சாப்பிட்றது வந்து கறி தோசை நல்லா இருக்கும். மெயினாக இப்போ இங்கே வந்து கோலா உண்டும், சூப்பு, நல்லிக்கறி நல்லி கறின்னு வருவாங்க. மாயாண்டி புரியுங்க, எல்லாமே தெரியும். காலையில் கறி கடைங்க, ஈவினிங் கலர்லாம் நல்லா இருக்கும். சூப்புனா நல்லா எல்லாமே ஆட்டுக்கால் போடுவாங்க. மற்ற இடத்துல எலும்பு, இங்கே வந்து ஆட்டுக்கால் போட்டு சூப்பு நல்லா சூப்புலாம். இங்கே வந்து கோலா உண்டை 5 ரூபா நார்மல் ரேட்டு, மற்ற ரேட்டு கூட. அதில் குவாலிட்டி இது ரேட்டு இப்போ கம்மி, அது நல்ல தரமாக இருக்கும். அதில் நிறைய கடை இருக்குது, பவர் கடை அது இது இருக்கு. இந்த ஏரியா இந்த கடை ஃபேமஸ், நல்லா ரேட்டு கம்மியாக நல்லா இருக்கும். கம்மியாக நல்லா இருக்கும். கோலா உண்டை 5 ரூபா தான், ரத்தம் 20 ரூபா தான், நல்லா இருக்கும் எல்லாமே. சூப்லாம் நல்லா இருக்கும். சளி பிடிச்சா இங்கே வந்துடுவோம். சூப் குடிச்சா வாரத்துக்கு 2 முறை வந்துருவானு, இப்பயுமே 2 தடவை வந்துருவீங்க.